வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ இன்றைக்கி டயபெட்டிஸ் எல்லாம் நீக்க மர நிறைஞ்சி இருக்குது. ஆனால் நிறைய பேர்த்துக்கு அதை பற்றின ஒரு சரியான புரிதல் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டயபெட்டிஸ் அப்படின்னு ஒரு எளிய விளக்கம் என்னவாக இருக்கும் டாக்டர்? எளிய விளக்கம், டயபெட்டிஸுங்கிறது நம்ம இரத்த குழாய்களுக்குள்ள நம்ம தேவையை தாண்டி இரத்த அணுக்களோடு ஒட்டி கொண்டு இருக்கிற சுகர் தான் டயபெட்டிஸ். இதை கொஞ்சம் விளக்கி சொல்லணும்னா என்னன்னா, நம்ம ஒரு சராசரி மனுஷனோட இரத்த குழாயோட நீளம் 1,00,000 கிலோமீட்டர்னு சொல்கிறோம். அதாவது நம்ம உடம்புல இருக்கிற இரத்த குழாயை நீட்டி வச்சோம்னா 38 ட்ரில்லியன் செல் இருக்குன்னு சொல்கிறோம். 38 ட்ரில்லியன் செல்லுக்கான இரத்த பாய்ச்சலோட மொத்த நீளத்தை அளந்தோம்னா கிட்டத்தட்ட 1,00,000 கிலோமீட்டர்னு சொல்கிறோம். இந்த 1,00,000 கிலோமீட்டருங்கிறது பூமியை 2 தடவை கிட்டத்தட்ட சுற்றி வந்துடலாம். இந்த இரத்த குழாய்க்குள்ள இந்த எக்ஸ்ட்ரா சுகர், இந்த எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் மாலிக்யூல்னு சொல்கிறோம், எக்ஸ்ட்ரா சக்கரை இருக்கு இல்லையா, அது எதோட ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா, ஆரம்பத்தில் சுழற்சியில் இருக்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கிற இரத்த அணுவில் தான் ஒட்டுது. நம்ம இரத்த அணு கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு 10 லட்சம் புது இரத்த அணு உற்பத்தி ஆகுது. ஒரு செகண்டுக்கு அதே அளவு 10 லட்சம் 1 மில்லியன் ஆர்பிசி அதே ஒரு செகண்ட்ல டெஸ்ட்ராய் ஆகுது. ஒரு பக்கம் உற்பத்தி ஆகுது, ஒரு பக்கம் டெஸ்ட்ராய் ஆகுது. இதுதான் பேலன்ஸ் எவ்ரி செகண்டுக்கு. இந்த ஒரு தடவை உற்பத்தியான ஒரு இரத்த அணு நிரந்தரமா ரத்த சர்க்குலேஷன்லேருந்து ரத்த சுற்றழுத்திலேருந்து எடுக்கப்படுறதுக்கு கிட்டத்தட்ட தோராயமா 3 மாதம் ஆகும். 90 நாள்லேருந்து 120 நாள்னு சொல்லலாம். இந்த 90 நாளும் ஒரு முறை ஒரு இரத்த அணுவோட ஒரு சர்க்கரை ஒட்டி கொண்டால் அது பர்மனண்ட்டாக ஒட்டி கொண்ட கணக்காயிடும். ஒரு தடவை எந்த அமிலமும் சாராம தானா போய் இந்த இரத்த அணுவில் அந்த எக்ஸ்ட்ரா சர்க்கரை ஒட்டும். நான் என்சைமேட்டிக் கிளைகேஷன் ஆஃப் ஆர்பிசிஸ்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம சாமானியர்களுக்கு டயபெட்டிஸ்க்கான முக்கியமான குறியீடு HbA1c அப்படின்னு சொல்கிறது. HbA1cங்கிறது நத்தியால 3 மாத சராசரின்னு சொல்கிறோம். எதுக்கு அந்த 3 மாத சராசரின்னு சொல்கிறோம்னா, அந்த ஒரு தடவை இரத்த அணுவோட ஒட்டன சக்கரை நம்ம சர்க்குலேஷன்லேருந்து வெளியில் போகிறதுக்கு 3 மாதம் ஆகும் தோராயமாக. அந்த 3 மாதமும் ஒரு முறை ஒட்டினால் ஒட்டியதே. ஏன்னா அது சுழற்சியிலேருந்து எடுக்கப்பட வரைக்கும், ஸ்ப்ளீனுங்கிற ஒரு சிஸ்டத்துலேருந்து எடுக்கப்படுற வரைக்கும் அது சுழற்சியிலேயே இருக்கும். இப்போ தான் நான் சொன்னேன், ஆரம்பத்திலேயே தோராயமாக நம்ம ரத்த சர்க்குலேஷனோட நீளம், மொத்த நீளம் 1,00,000 கிலோமீட்டர்னு சொன்னேன். ஆனால் இந்த சுழற்சியில் இருக்கிற சர்க்கரையோட அளவு கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிடையாது. ஒரு பேசிக் எஸ்டிமேட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு 5 கிராம்லேருந்து 10 கிராம் தான். அதாவது 1லேருந்து 2.5 டீஸ்பூன் அளவு சர்க்கரை தான் தேவைக்கு அதிகமாக சுழற்சியில் இருக்குது. உடனே எதுக்கு இவ்வளோ பெரிய ஹங்காமா டயபெட்டிஸ்க்கு அப்படின்னா, 5லேருந்து 10 கிராம் சர்க்கரை தான் 1,00,000 கிலோமீட்டர் அக்ராஸ் 3 மாதம் சுற்றுது இது. ஆனால் இந்த ஒரு இரத்த அணுவும் கிட்டத்தட்ட இந்த 1,00,000 கிலோமீட்டரை அதோட வாழ்நாளில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் முறை சுற்றுதுன்னு சொல்கிறோம். நம்ம ஒரு இரத்த அணு, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு செகண்டில் 10 லட்சம் ஆர்பிசி இரத்த அணு உற்பத்தி ஆகுது. அதே ஒரு செகண்டில் 10 லட்சம் ஆர்பிசி ஸ்ப்ளீனுங்கிற சிஸ்டத்துலேருந்து எடுக்கப்படுது. இந்த எடுக்கப்பட வேண்டிய காலகட்டம், இந்த அதோட இரத்த அணுவோட வாழ்நாள் முழுக்க அந்த சர்க்கரை ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஒட்டி கொண்ட இரத்த அணுவும் சர்க்கரையும் 1,50,000 தடவை அந்த 1,00,000 கிலோமீட்டர் இரத்த குழாயை தாண்டி போயே ஆகணும். அதனால என்னடா பிரச்சனை அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ராவா அதுதான் அந்த 5.5லிருந்து 6.5% மேல மொத்த இரத்த அணுவின் ஓட்டத்தில், அதாவது இரத்த அணுகளுக்கு மேல் இந்த சக்கரை படிவம் படிஞ்சிருக்க கூடாது. அதை நம்ம நேயர்களுக்கு ஈஸியாக புரியணும்னா, சக்கரை பாகுல போடாத பாதுஷா இரத்த அணு, சக்கரை பாகுல போட்டி எடுத்த பாதுஷா HbA1c. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.